அதாவது இபிஎஸ்க்கும் திரு அண்ணாமலைக்கும் ஒரு நிழல் யுத்தம் நடக்குது. அது அந்த அண்ணாமலை தரப்பினுடைய வாதங்களாவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த நிழல் யுத்தம் எல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி விவகாரம் அப்படின்னு வந்துச்சுன்னா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சரி செய்றாங்களோ அப்படின்னு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. கிம் நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தம்பிதுரை, தங்கமணி, வேலுமணி, நீங்க எடப்பாடி பழனிசாமி, வானதி சீனிவாசன், அண்ணாமலை. ஸோ ஒரு பெரிய 10 பேர் இருக்காங்க இந்த டீம்ல. செந்தில் பாலாஜிங்கிற ஒரே ஒரு லைனுக்காக ஒன்றா சேர்ந்துருவாங்க. செந்தில் பாலாஜி இஷ்யூ போயிடுச்சுன்னா அப்படியே போயிடுவாங்க. எல்லாம் கிளம்பி அவங்க வேலையை பார்ப்பாங்க. கத்தி எடுத்துட்டு அவங்க குத்திக்குவாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் எத்தனை யாரும் வந்துடக்கூடாது. செந்தில் பாலாஜின்னு ஒரு ஆள் வந்துடக்கூடாது. அவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் நல்லாமே தெரியுது. 2 நாளாக நம்மள களத்தில் நம்ம பார்க்கணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா கடுமையான டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனை. போய் தேர்தல் அதிகாரிகளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் உடனே அதை வந்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த தேர்தல் கமிஷன், இந்திய தேர்தல் கமிஷனை ஈஸியாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், கொண்டு போயிடலாங்கிறத அவங்களுடைய எண்ணம். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டீம் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுது. செந்தில் பாலாஜி இந்த எலெக்ஷனில் அமைதியாக ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கு.